தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நிறைவடைந்த நிலையில் இந்த முறை பதிவான அதிக வாக்குப்பதிவு அரசியல் வட்டாரங்களில் முக்கிய விவாதமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக 85%க்கும் அதிகமான வாக்குப்பதிவு தேர்தல் முடிவில் யாருக்கு சாதகமாக அமையும் என்ற கேள்வி தற்போது ஆளும் கட்சியையும் எதிர்க்கட்சியையும் தீவிரமாக தற்போது அலசும் விஷயமாக மாறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்றது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடந்த நிலையில் மாநிலம் முழுவதும் மக்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்தார்கள். மொத்தமாக 5.73 கோடி வாக்காளர்கள் இருக்கும் நிலையில் கடந்த தேர்தலை விட சுமார் 5% கூடுதலாக வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2021 தேர்தல் கொரோனா கட்டுப்பாடுகளின் கீழ் நடைபெற்றதால் அப்போது வாக்குப்பதிவு சதவீதம் குறைவாக இருந்தது. ஆனால் இந்த முறை எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாததால் மக்கள் பங்கேற்பு அதிகரித்துள்ளது. இதனால் இந்த கூடுதல் வாக்குகள் எந்த அரசியல் அணிக்கு ஆதாயமாக மாறும் என்ற கணக்குகள் தொடங்கி இருக்கிறது. திமுக தரப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனையில் கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது வெறும் 5% உயர்வு மட்டுமே இருப்பதால் இது எதிர்க்கட்சிகள் கூறுவது போல பெரிய அரசியல் மாற்றத்தை குறிக்காது என்ற கருத்து முன்வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளில் பழைய பெயர்கள் நீக்கப்பட்டதும் புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டதும் வாக்குப்பதிவு சதவீத உயர்வுக்கு காரணமாக இருக்கலாம் எனவும் விவாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மற்றொரு பக்கம் அதிமுக முகாமிலும் தீவிர ஆலோசனைகள் நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. கடந்த தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக இருந்த சில வாக்குகள் இந்த முறை புதிய அரசியல் சக்திகளுக்கு சென்றிருக்கலாம் என்ற கணிப்புகள் அங்கு பேசப்பட்டு வருவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக நகர்ப்புறங்களில் அதிக வாக்குப்பதிவு நடந்துள்ளதும் முதல் முறையாக வாக்களித்த இளைஞர்களின் பங்கேற்பு உயர்ந்திருப்பதும் அதிமுக தரப்பில் கவனிக்கப்படும் அம்சங்களாக இருக்கின்றன. நகர்ப்புற வாக்குகள் பல திசைகளில் பிரிந்ததால் அதன் தாக்கம் முக்கியமாக இருக்கும் என அங்கு மதிப்பிடப்படுவதாக கூறப்படுகிறது. இதனுடன் புதிய கட்சிகள் மற்றும் சிறிய கூட்டணிகளின் வருகையும் இந்த தேர்தலில் ஒரு அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். குறிப்பாக இளம் வாக்காளர்களிடையே உருவான புதிய ஆர்வம் பாரம்பரிய கட்சிகளின் வாக்கு வங்கியில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்ற மதிப்பீடுகளும் வெளியாகியுள்ளன. மொத்தத்தில் இந்த முறை பதிவான 85% வாக்குப்பதிவு தேர்தல் முடிவில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது குறித்து உறுதியான பதில் இன்னும் இல்லை. திமுகவும் அதிமுகவும் தங்களது தரப்பு கணக்குகளை வைத்து வெற்றி வாய்ப்புகளை மதிப்பிட்டு வரும் நிலையில் இறுதி முடிவுகள் வெளியாகும் நாள் வரை இந்த அரசியல் கணிதம் தொடரும் என அரசியல் வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.